ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம ஒரு சிம்பிள் ஸ்டார்டிங் யோகா ஃப்ளோ பார்க்க போகிறோம். எந்த வயதினாலும் ட்ரை பண்ணலாம். இது உங்களோட ஃப்ளெக்சிபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, ஸ்டாமினாவை பூஸ்ட் பண்ணுறதுக்கு, ஸ்ட்ரென்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, உங்களோட கேலரிஸ் பர்ன் பண்ணி வெயிட் லாஸ் பண்ண வைக்கிறதுக்கு, பாடியை டோன் பண்ணுறதுக்கு, இப்படி எல்லாத்துலேயுமே நல்ல ரிசல்ட் கிடைக்கும். எப்போ நீங்கள் ப்ராப்பராக டயட்லேயும் கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு இதை செய்யும்போது எப்போவும் சொல்கிற பாயிண்ட்ஸ் ஒன்று சில பார்த்துட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வார்ம் அப் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஒரு எக்ஸசைஸ்னாலும் பண்ணுங்கள். ஸ்ட்ரெச்சஸ் பண்ணி முடிங்க. வார்ம் அப் எப்படி பண்ணணும், ஸ்ட்ரெச்சஸ் எப்படி பண்ணணும், இது எல்லாத்துக்கும் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது. அதை பார்த்து நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு என்னோட எக்ஸசைஸ் சொல்லி கொடுக்குற விதம் பிடிச்சிருக்கு, என்னோட ஃபிட்னஸ் கிளாஸில் சேரணும், அதே மாதிரி என்னோட 1-on-1 நியூட்ரிஷன் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், எதுவாக இருந்தாலும் கீழே ஃப்ளாஷ் ஆகியிருக்கிற நம்பரில் வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அட்மிஷன் போய்கிட்டு இருக்கு. லாஸ்ட்டாக ஒரு முக்கியமான பாயிண்ட், நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து வீடியோ பார்க்குறீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் போட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம ஃப்ளோவை பார்க்கலாம். ஸோ நான் டைரெக்டாக ஃப்ளோவுக்கு போகிறேன். நான் முதலே சொன்ன மாதிரி ஒரு ஜென்ரல் வார்ம் அப் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஃப்ளோவை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ காலை நல்லா வைடாக வச்சுக்கிறோம். 2 எல்போவையும் லாக் பண்ணிக்கிறோம். அப்படியே அப்பர் பாடியை டவுன் பண்ணிக்கிறீங்க. அப்பர் பாடியை லூஸாக விட்டுறீங்க. விட்டுட்டு பெண்டுலம் மாதிரி சைட் டு சைடு ஃபுல் அப்பர் பாடியும் அப்படியே லூஸாக விட்டுட்டு சைட் டு சைடு இப்படி ஆட்டிகிட்ருக்கோம். ஒரு 5 to 6 டைம்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு சைடாக திரும்புங்க. ஒரு காலை பின்னாடி உள்ள காலை கீழே வைங்க. 2 கையும் மேலே தூக்குங்க. நல்ல இன்ஹேல், மிட் செக்ஷன் ஃபுல் ஸ்ட்ரெச், ஸ்லோலி எவ்வளோ முடியுமோ பேக் பெண்ட். ஒரு 5 செகண்ட்ஸ்க்கு ஹோல்ட் பண்ணுங்கள். தென் ஸ்லோலி முன்னாடி வந்து 2 முட்டையும் லாக் பண்ணிவிட்டு மெதுவாக எக்ஸேல் பண்ணிக்கிட்டே ஃபார்வேர்ட் பெண்ட் எவ்வளோ பண்ண முடியுதோ பண்ணுங்கள். அதுக்கப்புறமா திரும்பவும் கையை லாக் பண்ணிவிட்டு பெண்டுலம் மாதிரி சைட் டு சைட் பண்ண போகிறோம். இப்போவும் ஒரு 5 to 6 டைம் பண்ணிவிட்டு திரும்பவும் அடுத்த சைடுக்கு டர்ன் பண்ணி சேம் திங். பின்னாடி உள்ள கால் டவுன், முன்னாடி உள்ள கால் ஃபோல்ட் பண்ணியிருக்கோம். 2 கையும் அப், எல்போ மடங்காமல் நல்ல மிட் செக்ஷன் ஃபுல் ஸ்ட்ரெச். இன்ஹேல், slowly bend, hold for 5 counts. Then slowly முன்னாடி வந்துருங்க. 2 முட்டையும் லாக் பண்ணிக்கோங்க. அப்படியே எவ்வளோ முடியுதோ எக்ஸேல் அண்ட் ஃபார்வர்ட் பெண்ட். அதுக்கப்புறமா சென்டருக்கு வந்து கை அப்படி மேலே கொண்டு போயிருங்க. திரும்பவும் கையை லாக் பண்ணியிருக்கோம். இப்போ ஸ்டாண்டிங் சர்க்கிள் பண்ண போகிறோம். ஒரு சைடு பெண்ட், அப்படியே ஸ்லோலி எக்ஸேல் அண்ட் டவுன், மேலே போம்பு இன்ஹேல் அண்ட் அப். ஒரு கிளாக் வைஸ்னால் அடுத்த தடவை ஆன்டி கிளாக் வைஸ். எக்ஸேல் அண்ட் டவுன், இன்ஹேல் அண்ட் அப். ஒரு செட்டு பண்ணதுக்கப்புறமா வலது காலை ஸ்லைட்டாக திருப்பிக்கோங்க. அப்படி ஸ்லோலி வலது கை டவுன், இடது கை மேலே, மேலே உள்ள கையை பார்க்க ட்ரை பண்ணுறீங்க. ட்ரையாங்கிள் போஸ். இங்கேயுமே ஹோல்ட் ஃபார் ஒரு 10 to 20 கவுண்ட்ஸ் கூட நீங்கள் ஹோல்ட் பண்ணலாம். இப்போ அப்படியே அடுத்த சைட் ட்ரையாங்கிள் போஸ் பண்ண போகிறோம். அது போகிறதுக்கு கை 2யும் கீழே வச்சுட்டு அப்படியே செமி சர்க்கிள் வாக். இப்போது ரைட்டு காலை ஸ்ட்ரைட்டாக வைக்கிறோம். லெஃப்ட் காலை ஸ்லைட்டாக திருப்பிக்கிறீங்க. இடது கை கீழே, வலது கை மேலே, மேலே உள்ள கையை பார்க்க ட்ரை பண்ணுறீங்க. அகெயின் ஹோல்ட் ஃபார் 20 to 30 counts. தென் ஸ்லோலி ரிலாக்ஸ். அகெயின் கையை லாக் பண்ணிக்கோங்க. முதல்ல பண்ண மாதிரியே ஸ்டாண்டிங் சர்க்கிள், எக்ஸேல் அண்ட் டவுன், இன்ஹேல் அண்ட் அப். எவ்வளோ பெரிய சர்க்கிள் முடியுதோ நல்ல சைடு பெண்ட், எக்ஸேல் அண்ட் டவுன், இன்ஹேல் அண்ட் அப். இந்த தடவை என்ன பண்ண போகிறோம், ட்விஸ்டட் ட்ரையாங்கிள் பண்ண போகிறோம். வலது கையை எடுத்துகிட்டு போய் இடது காலில் போய் டச், இடது கை மேலே வைக்கிறீங்க. அந்த கையை பார்க்க நல்லா ஸ்பைனை ட்விஸ்ட் பண்ணிவிட்டு அந்த கையை பார்க்க ட்ரை பண்ணுறீங்க. அகெயின் ஹோல்ட் ஃபார் 20 to 30 counts. நான் ஜஸ்ட் எல்லாம் செஞ்சு தான் காமிச்சிருக்கேன். நீங்கள் ஜஸ்ட் கவுண்ட் பண்ணி ஹோல்ட் பண்ணிக்கோங்க. திரும்பவும் அடுத்த சைடுக்கு போகிறதுக்கு நம்ம கை வச்சு செமி சர்க்கிள் வாக் பண்ணிட்டு வரோம். அடுத்த சைட்லேயும் ட்விஸ்டட் ட்ரையாங்கிள் போஸ்.
breathing normal, hold for 20 to 30 counts, slowly relax. திரும்பவும் மேலே போகிறீங்க, ஸ்டாண்டிங் சர்க்கிள், exhale and down, inhale and up, opposite side, up. இந்த தடவை என்ன பண்ணுறோம், வலது காலை முட்டு மடக்குறீங்க, வலது கையை தொடையிலே சப்போர்ட்டுக்கு வச்சுக்கோங்க, நல்ல செஸ்ட் ஓப்பன் பண்ணி சப்போர்ட்டட் சைடு எக்ஸ்டெண்டட் போஸ் ஹோல்ட் பண்ணுங்கள். இது நல்லா வந்துருச்சுன்னா அந்த கையை அப்படியே கீழே வச்சுட்டும் கூட நீங்கள் இந்த அட்வான்ஸ் இதுலேயும் பண்ணிக்கலாம். முடியலன்னா சிம்பிளாக இப்படியும் கை வச்சுக்கலாம். இங்கேருந்து அகெயின் காலை ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு அடுத்த சைடுக்கு ரீச் ஆகிறதுக்கு கையை வச்சு செமி சர்க்கிள். இப்போ இந்த கால் பெண்ட், கையை தையில் வச்சு சப்போர்ட் எடுத்துக்கிறோம், சப்போர்ட்டட் சைடு எக்ஸ்டெண்டட் போஸ், ஹோல்ட் ஃபார் 20 to 30 counts. இஃப் யூ கேன் நீங்கள் கீழேயும் கை வச்சுக்கலாம். நல்ல செஸ்ட் ஓப்பன், கீழே கை வைக்கணும்னு இப்படி கொண்டு போய் வைக்கக்கூடாது, நல்ல செஸ்ட்டாக slowly center and relax. அதுக்கடுத்து ஸ்டாண்டிங் ஃப்ளோலேயே இன்னொரு ஸ்டெப் எப்படி பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷோல்டர் அளவுக்கு காலில் கேப் வச்சுக்கோங்க ஸ்குவாட் பண்ணுறக்கு அளவுக்கு. இப்போ கை ரெண்டையுமா இன்ஹேல் அண்ட் கோ பேக், எவ்வளோ முடியுமோ பெண்ட் பண்ணுங்கள். நான் சைட்லேருந்து வேணாலும் காமிக்கிறேன். எக்ஸேல் அண்ட் ஃபார்வர்ட் பெண்ட். ஃபார்வர்ட் பெண்ட் பண்ணதுக்கப்புறமா பிக் டோவை பிடிச்சிக்கோங்க, அப்படியே ஸ்குவாட் பண்ணுங்கள். இப்போது பிக் டோவிலேருந்து கையை எடுக்காமல், பெருவரிலேருந்து கையை எடுக்காமலே எந்திக்கிறீங்க. அதுக்கப்புறமா ரிலீஸ் பண்ணுறீங்க. நேராக நின்று காமிக்கிறேன். சிம்பிளாக இன்ஹேல் பேக் பெண்ட், எக்ஸேல் ஃபார்வர்ட் பெண்ட், பிக் டோவை பிடிச்சிட்டு ஸ்குவாட்டில் உட்காடுறீங்க. அகெயின் கையை எடுக்காமல் ஸ்குவாட் டு ஸ்டாண்ட், அதுக்கப்புறமா கையை ரிலீஸ் பண்ணுறீங்க. அடுத்து என்ன பண்ண போகிறோம், ஒரு நீயை அப் பண்ணுறீங்க, அதே கையை பேக் கொண்டு போகிறீங்க. ஆப்ஸ் நல்லா டைட். ப்ரீத்திங் இன்ஹேல் எக்ஸேல் நார்மல் அண்ட் ஸ்லோலி சென்டர். லெக் சேஞ்ச், ஸ்லோலி சென்டர். இப்போது வலது காலில் அர்த்த பத்மாசன் பண்ணுற மாதிரி ஹாஃப் லோட்டஸ் போஸ் மாதிரி காலை மேலே வச்சுருக்கோம். வச்சுட்டு கை ரெண்டும் அப் அண்ட் ஸ்லோலி டவுன். சேர் போஸ்க்கு உட்கார்ற மாதிரி, பட்டு பின்னாடி போயிருக்கு, நீ பெண்டாக இருக்குது, உட்காந்துருக்கோம். இதையுமே நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஒரு 10 counts ஹோல்ட் பண்ணுங்கள், போக போக 20-30 counts வரைக்கும் ஹோல்ட் பண்ணலாம். அடுத்த சைடு ஸ்லோலி டவுன். பேலன்சிங் ஆசனாஸ் எல்லாமே ஆல்வேஸ் ஸ்லோ அண்ட் ஸ்டெடி, அவசரப்படாமல் பண்ணும். ஸ்லோலி ரிலாக்ஸ். அகெயின் வலது காலில் ஃபுல்லாக ஆப், ஏகபாதாசன், மிட் செக்ஷன் ஃபுல் ஸ்ட்ரெச், கை எல்போ மடங்காமல் காது ஒட்டி வச்சுட்டு ஆப், ஸ்லோலி ரிலாக்ஸ். சைட் சேஞ்ச், கால் நல்லா சைடில் போட்டும் நார்மல் இன்ஹேல் எக்ஸேல், ஸ்லோலி ரிலாக்ஸ். லாஸ்ட்டாக ரெண்டு கையும் இன்டர்லாக் பண்ணிக்கிறோம். மேலே போகுது, எல்போ மடக்காமல் கையை வச்சுட்டு மிட் செக்ஷன் ஃபுல் உள்ளே இழுத்து வைக்கிறீங்க, ஆப்ஸ் டைட், ஹீல்ஸ் அப். இதுலேயுமே ட்ரீ போஸ் ஸ்ட்ரெச்லேயும் 20 to 30 counts ஹோல்ட் பண்ணுறீங்க. ஸோ இப்போ பண்ண ஸ்ட்ரெச்சஸ் எல்லா போஸ்லேயுமே முதல்ல சொன்ன மாதிரி 20 to 30 seconds ஹோல்ட் பண்ணுறது, இதே செட்டை வந்து ஒரு 10 rounds பண்ணுறது, இப்படிலாம் பண்ணும்போது ரொம்ப நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் செட் ஆஃப் எக்ஸசைஸோட அடுத்த பதிவில் சந்திப்போம்.